பசுபதி பாண்டியன் அவர்கள் எங்களுடைய தேவர் சமூகத்தை பொறுத்தளவு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நண்பர். எங்களுடைய சமூகத்திற்கு அவர் தனிப்பட்ட முறையில் எந்த தீங்கும் விளைவித்தது கிடையாது. ஆனால் அவர் பெயரை சொல்லிக்கொண்டு யாராவது எங்களுக்கு எதிராக ஏதாவது செய்தால் அதற்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும்? ஆகலை. இந்த இரு சமூகமும் இணக்கமாக இருந்த சமூகம் தான், பெரிய அளவில் இணக்கமாக இருந்த சமூகம். அன்றைய காலகட்டத்திலேயே அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் எந்த அளவிற்கு தேவர் சமூகத்துடன் உறவோடு இருந்தார், நட்போடு இருந்தார் என்பது எனக்கு தெரியும், எனக்கு தனிப்பட்ட முறையிலே தெரியும். அதனால் தான் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுதல் தளபதிகளாக முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்களும், அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. சண்முகநாதன் அவர்களும், அருமை அமைச்சர் அன்பு சகோதரி வி.என். ராஜலட்சுமி அவர்களும், அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் அவர்களும், அருமை அண்ணன் அமைச்சர் தூத்துக்குடியை சேர்ந்த அருமை அண்ணன் சண்முகநாதன் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் மாற்றாஜா அவர்களும் மற்றும் பல்வேறு கழக நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய போராளி தமிழ் சமூகத்திற்காக பாடுபட்ட அருமை அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் புரட்சி தலைவி பொன்மலர் செம்மல் எம்ஜிஆர் என்ற தங்கத் தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசையோடு இந்த சமூகத்திற்காக அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே அருமை அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மா அவர்களோடு நெருக்கமாக இருந்து அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருந்தார். இப்பொழுது இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை, நாம் இந்த தேசத்திலே 7 ஒன்றியங்களாக இருந்தோம். தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை பெற்றுத் தந்த அருமை அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவருடைய தென்மண்டல தளபதியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வருகிறார். அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்களும், கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் செல்லப்பாண்டியன் அவர்களும், குட்டியப்பா அவர்களும், அன்பு சகோதரி ராஜலட்சுமி அவர்களும், அருமை அண்ணன் சண்முகநாதன் அவர்களும், பல்வேறு கழக நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தேவேந்திர குல வேளாளர் மக்களின் அரசாணையை பெற்றுத் தந்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிக்க கழக பொதுச் செயலாளருடைய தென்மண்டல தளபதிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை அண்ணன் சண்முகநாதன் வந்து கொண்டிருக்கின்றார். அருமை அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி வந்து கொண்டிருக்கின்றார். அருமை அண்ணன் தூத்துக்குடி மண்ணுக்கு சொந்தக்காரர் கடம்பூர் வந்து கொண்டிருக்கிறார். அருமை அண்ணன் செல்லப்பாண்டியன் வந்து கொண்டிருக்கின்றார். அருமை அண்ணன் குட்டியப்பா வந்து கொண்டிருக்கின்றார். அருமை அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள், அன்பு சகோதரி ராஜலட்சுமி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வழிகாட்டுதலின்படி இன்றைய தினம் தமிழ் தேசிய போராளி அருமை அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுதல்படி தென்மண்டல தளபதிகளாக அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள், தென்மண்டல தலைவர் அண்ணன் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள், அருமை அண்ணன் சண்முகநாதன் அவர்கள், கடம்பூர் ராஜ் அவர்கள், செல்லப்பாண்டியன் அவர்கள், குட்டியப்பா அவர்கள், தம்பி மான்தாஸ் போன்ற ராஜலட்சுமி, கடம்பூர் ராஜு மற்றும் ஐயா முபாரக், ஐயா பல்வேறு கழக நிர்வாகிகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சி தமிழரின் சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது.
புண்ணிய பூமியா இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய கழக நிர்வாகிகள் தென்மண்டல தளபதிகள் இந்த வருங்காலத்தை அரசவை அலங்கரிக்க போன்ற அமைச்சர்கள் இன்றைய தினம் சீரும் சிறப்புமாக இந்த இடத்திலே வந்து மரியாதை செலுத்துகின்றார்கள். அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி அவர்களின் சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது. அருமை அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சார்பாக வீர வணக்கம். கழக நிர்வாகிகள், கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள், இன்னார் சட்டமன்ற உறுப்பினர்கள், அன்பு அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்கள், அருமை அண்ணன் சண்முகநாதன் அவர்கள், அருமை அண்ணன் குட்டியப்பா அவர்கள், அன்பு சகோதரி ராஜலட்சுமி அவர்கள், கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் சார்பாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் தேவேந்திர வேளாளர் மக்களுக்கு அரசாணை ஓட்டப்படும் சட்டமன்ற தொகுதி முன்னாள் MLA அன்பு அண்ணன் மோகன், தயவு செய்து கழக நிர்வாகிகள் யாராவது பேர் விட்டுக் கொண்டா கவனிச்சுக்கோங்க. என் அண்ணன் கேட்டியார் சொல்ற மாதிரி உங்கள் அத்தனை பேரையும் சத்தியமாக சொன்னதாக நினைத்துக் கொள்ளுங்கள். கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தேவேந்திர வேளாளர் அரசாணையை பெற்றுத் தந்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எந்த இயக்கத்துக்கும் இல்லாத பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தேவேந்திர மக்களை, தேவேந்திர வேளாளரின் அரசாணையை பெற்றுத் தந்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆற்றல் மிக்க கழக செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவருடைய வழிகாட்டுதலின்படி தென்மண்டல தளபதிகளாக அரசியல் சாணக்கியமாக இன்று இந்த இடத்திலே மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அருமை அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள், விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் எங்கள் அமைச்சருமான அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி அவர்களோடு அன்பு தம்பி சிவத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் அவர்கள், அருமை சகோதரர் எங்களது சமூகத்தை நேசிக்கின்ற வழக்கறிஞர் நேதாஜி சுபாஷ் சேனையுடைய தலைவர் மகாராஜன் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார். சுபாஷ் சந்திர போஸ் சேனையுடைய நிறுவன தலைவர் மகாராஜன் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார். தென்மண்டல தளபதிகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தமிழனுடைய தென்மண்டல தளபதிகள், அருமை கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகள், அமைச்சர் கூட வந்திருக்கின்ற முன்னாள் இன்னாள் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், அன்பு தம்பி விருதுநகர் கலைவாணன் மற்றும் ஒன்றிய செயலாளர் அலங்காவடியான், பல்லவட்டியைச் சேர்ந்த அழகர் மற்றும் எங்களுடைய இலக்கு ஐயா பொதுச் செயலாளர்களுடைய நீங்கள் வழிகாட்டுதல்படி இந்த நாளிலே இங்கு எங்களுடைய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய தமிழ் தேசிய போராளிக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி போன்ற மற்ற மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் சேர்ந்து கண்டிப்பாக எங்களுக்கு பெற்றுத்தர ஒரு மண்ணுரிமை போராளி, ஒரு சமூக போராளியை சாதிய போராளியை ஆக்கியது தான் இந்த அரசினுடைய சாதனை. அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் எங்களுடைய தேவர் சமூகத்தை பொறுத்தளவு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நண்பர். எங்களுடைய சமூகத்திற்கு அவர் தனிப்பட்ட முறையில் எந்த தீங்கும் விளைவித்தது கிடையாது. ஆனால் அவர் பெயரை சொல்லிக்கொண்டு யாராவது எங்களுக்கு எதிராக ஏதாவது செய்தால் அதற்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும்? ஆகலால் அவரை இன்று வரை நாங்கள் நேசிக்கிறோம். உண்மையிலேயே சொல்கிறேன், அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் பொறுத்தளவு சகோதரி சந்தனப்பிரியா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் எங்களுடைய நேதாஜி சுபாஷ் சேனை அமைப்பானது அவருடைய வெற்றிக்காக பாடுபடும். இதே வேளையில் இது தொடர்ந்து இந்த அரசாங்கம் இந்த விழாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதற்கு நிறைய தேவர் சமூக பிரமுகர்கள் வருகை தர எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த அத்தனை பேர் வந்து இவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு தயாராகி இருக்கிறோம். எங்களுக்காக பல வகைகளே உதவி செய்ய எனக்கு நெருங்கிய நண்பரும் கூட. நான் இவருக்காக வழக்குகளை கூட நடத்தி இருக்கிறேன். இது யாருக்கும் தெரியாது. அப்பொழுது என்னை அன்பு தம்பி என்று சொல்லிதான் என்னை அழைப்பார். அதே போல இந்த குடும்பத்தில் இருக்கவருக்கும் நான் நிறைய வழக்குகளை நடத்தியிருக்கிறேன். அவர்களையும் எனக்கு நல்ல முறையிலே தெரியும். எங்களுடைய சமூகம் இவர்களுடைய வீர வணக்க நாளிலே வந்து வீர வணக்கம் செலுத்துவதற்கு தயாராகி இருக்கிறது. ஆனால் காவல்துறையினர் சொல்கிறார்கள், நீங்க அங்கு செல்லக்கூடாது. நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய எங்களது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற உங்களுக்கு ஆபத்து வரும், திருவள்ளுவன் அவர்களோடு உங்களுக்கு அச்சுறுத்தல் வரும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒன்றிய கழக நிர்வாகிகள் உங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்று சொல்கிறார்கள். நான் சொன்னதெல்லாம் நான் யாரையும் நம்பி செல்லவில்லை. என்னுடைய தேவேந்திர குல சகோதரர்களை நம்பிதான் அங்கு செல்கிறேன். அவர்கள் என்னை பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நான் கிளம்பி வந்திருக்கிறேன்.
என்னை பொறுத்தளவு தேவேந்திர குல சமூகமானது நம்பியவர்களை கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் வழியில் என்றும் சொல்லிக் கொள்கிறேன். அவருக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை தேவர் சமூகத்தின் சார்பாக செலுத்திக் கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இந்த இரு சமூகங்கள் ஒற்றுமையாக செயல்படணும் அப்படின்னு உங்களை போன்ற நபர்கள், தேவேந்திர குல சமூகத்தை போன்ற நபர்கள்லாம் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வராங்க. ஒரு சிலர் தன்னோட சுயநலத்துக்காண்டி இந்த சமூகத்தை பிரிவினைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது எல்லாம் சுய லாபத்துக்காக செய்கிறார்கள். அதாவது படித்தவர்கள் பெரிய பெரிய தலைவர் எத்தனையோ பேர் தேவர் சமூகத்தில் இருக்கிறார். அவர்கள் யாரும் ஜாதி அரசியல் பற்றி பேசவில்லை. இந்த இரு சமூகமும் இணக்கமாக இருந்த சமூகம் தான், பெரிய அளவில் இணக்கமாக இருந்த சமூகம். அன்றைய காலகட்டத்திலேயே அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் எந்த அளவிற்கு தேவர் சமூகத்துடன் உறவோடு இருந்தார், நட்போடு இருந்தார் என்பது எனக்கு தெரியும், எனக்கு தனிப்பட்ட முறையிலே தெரியும். அதனால் தான் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். ஆனால் இன்று சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சமூக வலைத்தளங்களில் ஒரு அவதூறான வீடியோ போடுவது, சாதி ரீதியான பதிவுகளை பதிவு செய்வது, இளைஞர்களை சூடேற்றுவது என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாய வலையில் இரு சமூகத்தைவரும் விழுந்துவிடக்கூடாது. என்றுமே நமக்கு பசுபதி பாண்டியன் மட்டுமல்ல, இந்த சமூகமே நட்பு சமூகம் தான். இரு சமூகம் இணைந்தால் ஆட்சியை யார் வருவது என்று நிர்ணயிப்பது இந்த இரு சமூகமாக தான். நாகை திருவள்ளுவன் அவர்கள்